Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் லஞ்ச் ஆர் டின்னர் எப்படி வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு அவரைக்கொட்டை எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு இது ஒரு 1 hour ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே இது தான். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அவரைக்கொட்டை வேக வச்சு எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி தண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கிற அவரைக்கொட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்துட்டு அப்படியே ஒரு 4 to 5 minutes நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு சால்ட்டெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ரோட்டியில் அப்படியே போட்டால் வேகாதுன்றதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு 5 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அவரைக்கொட்டை வந்துட்டு போட்டு 5 minutes நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்தால் வெந்திருக்குன்னு அர்த்தம். இது இப்போ நம்ம வடிகட்டிட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப் அளவுக்கு நம்ம துருவன கேரட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணது. உங்களுக்கு ரொம்ப காரமாக வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ் நான் 1 teaspoon அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணது ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, ஒரு 1/4 teaspoon அளவுக்கு நம்ம ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த அவரைக்கொட்டை வந்துட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் உங்கள்கிட்ட இந்த அவரைக்கொட்டை இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் வெறும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரோட்டி செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா ஹாட்டாக இருக்கிற வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரோட்டி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே வாட்டி நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா டோ வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வந்துடும் அண்ட் ரோட்டி வந்துட்டு நல்லா வராது. பாருங்கள், அக்கி ரொட்டிக்கு நம்ம மாவு வந்துட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி எடுத்தால் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இதை இப்போ நம்ம எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவை வந்துட்டு இந்த மாதிரி வாழை இலை மேலே வச்சுட்டு நம்ம நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வாழை இலை மேலே தட்டினீங்கன்னா மட்டும்தான் தவா மேலே போடக்குள்ளே ஒட்டாமல் வரும். நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை வேறு எதனா யூஸ் பண்ணிங்கன்னா தவா மேலே போட்ட உடனே நம்ம தட்டின டோ வந்துட்டு அதுலேயே ஒட்டிடும், நம்மளுக்கு ரோட்டி வந்துட்டு வராது. ஸோ ஆன அளவுக்கு நீங்கள் வாழை இலை மேலே தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மெலிசாக தட்டி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம தவா மேலே வச்சு வாழை இலை எடுத்தோன்னா வாழை இலை வந்துட்டு செப்பரேட்டாக வந்துடும். இது நம்ம இப்போ எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் அக்கி ரொட்டி சுடுறதுக்காக ஆல்ரெடி தவா வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற ரொட்டியை வந்துட்டு தவா மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாழை இலை வந்துட்டு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு நம்ம கீ ஆட் பண்ணி ஒரு சைட் நம்ம 1 minute நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் இதுக்கு ஆயில் கூட சேர்க்கலாம், பட் கீ சேர்த்திங்கன்னா சாப்பிட்டுக்குள்ள டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், நான் 1 side 1 minute நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு இன்னொரு நிமிஷம் நம்ம லோ ஹீட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அக்கி ரொட்டி வந்துட்டு 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம இதை தவாலேருந்து எடுத்துகிட்டு எல்லா அக்கி ரொட்டி இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக வீட்டில் சப்பாத்தி அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரிசி மாவை வச்சு நீங்கள் ரோட்டி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். Until then, take care.